எம்மா ப்ராகஸ் கார்டில் அப்பாட்ட சொல்லி சைன் வாங்கினீங்களாம்மா? சைனு தானே வாங்கணும் டீ. என்ன டீ நீ மார்க் எடுத்திருக்க? அங்கே ஆட போதும் இங்கே பாட போதும் அங்கே சுத்தம் இங்கே சுத்தமாக தான் இருக்கே தவிர நல்லா படிக்காத செஞ்ச. உனக்கு இப்போ என்ன சீனம் வந்துச்சு? அவ்வளோ மார்க் குறைவாக எடுத்திருக்கியே. என்ன நினச்சிருக்க நீ? உன்னை விட நீ டியூஷனில் சேர்க்க சொல்லியிருக்க அப்பா. அங்கே கீழே தெருவில் ஒரு பிள்ளை டியூஷன் எடுக்கான், அங்கே கொண்டு விடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தேன்னா நீ எப்படி மார்க் எடுப்ப? சும்மா ஆடிட்டு பாடிட்டு கிடந்துட்டு மட்டும் போதாது. நல்லா படித்து நல்ல பிள்ளைகளாக வரணும். ஆட்டம் பாட்டமாக முக்கியம், படிப்பில் தான் மெயினாக இருக்கணும். உங்களை ஏதாவது நான் சொல்லுனாட்டி உங்கள் போக்கில் தான் நான் விட்டுருக்கேன். அதுக்காக நீ இப்படி பண்ணுங்க படிப்ப. ஏம்மா இந்த ஒராட்டி தானம்மா இப்படி எடுத்திருக்கேன், நல்ல மார்க் தானம்மா எப்பவுமே எடுப்பேன். நீ நல்லா படிப்பேம்மா, டியூஷனுக்குலாம் நான் போகலை. ஏட்டி இந்த சத்தியாப்பில் காலேஜ் போகக்கூடிய பிள்ளை தானே, ஒரு அக்கா சொல்லியிருந்தா நீ படிக்க மாட்டேட்டி? வாயெல்லாம் என்ன வாய் நீட்டுதே நீ? அந்த பிள்ளை சொல்லி தானே தருது டியூஷனுக்கு ஒன்று வம்பா உண்டு பருவா போடணுமா சொல்லு. அது படித்த பிள்ளை தானே, உன்ன மாதிரி அவளும் படித்து நல்லபடியாக வந்திருக்கா. ப்ளீஸ்மா, நான் அடுத்தாட்டி நல்ல மார்க் எடுப்பேன். எடுக்கலன்னு நானே டியூஷன் போகிறேன். உன் பேச்சும் இதெல்லாம் கேட்டு ஆடினதெல்லாம் போதும், ஒழுங்காக கிளம்பு. டியூஷனில் கொண்டு விட்டுட்டு வரேன். புக்கெல்லாம் எழுதி இடி. உனக்கு இங்கே என்ன வேலை தெரியாமல் தான் கேட்கேன். உனக்கு ஏதாவது நான் வேலை சொல்லு, நான் சொல்லிட்டா நீ செஞ்சு கிழிச்சிருவே இல்லை? படிக்க ஒன்றும் தானே உனக்கு வேலை. நீ கேட்டது அப்பா வாங்கி தராமல் இருக்கா, உன்னை எங்கேயா கூட்டுரு போகாமல் இருக்கா, எல்லாம் செய்யலாடி. அப்போ உனக்கு படிக்கக்கூடிய வேலை தானே. படிக்காமல் நீ இப்படி மார்க் எடுத்ததுன்னா எப்படி? சொல்லு இன்னைக்கு கிளம்பு. இப்போ டியூஷனில் வந்து விடுங்க. அந்த பிள்ளைட்டெல்லாம் கேட்டாச்சு ஃபோனில் வர சொல்லியிருக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. கிளம்பு. மணி இப்போமே 4:50 ஆயாச்சு. நடந்து போயிலாம் கரெக்டாக இருக்கும். வா. அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க அப்படி தானே? எட்டி நீ கிளம்பலையா? கிளம்பு. அவங்க பேச்சு கேட்டு ஆனதெல்லாம் போதும். போகலாம். சொல்ல கேட்க மாட்டேங்கிங்களா? போகலாம். சீக்கிரம் ஒழுங்கா எல்லாரும் படிங்க. நீ எல்லா சண்டையும் நான் எக்ஸாம் போடுவேன். என்னென்ன வாரத்தில் நடக்கும், திங்கக்கிழமை சனிக்கிழமை வரை என்னெல்லாம் நீங்கள் படிக்கீங்களோ அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு எல்லோரும் வந்துடணும். எக்ஸாம் போடுவேன். வாரந்தோறுமா டியூஷன் டீச்சர்? ஆமாம் வாரந்தோறும் தான். ஏன் டெய்லி படிக்க தானே செய்யுங்க? எக்ஸாம் போட்டால் தான் நீங்கள் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எல்லோரும் எடுப்பீங்க. பாரு உன்ன மாதிரி எத்தனை மக்கள் இருக்குன்னு. எம்மா திரும்பவும் நான் சொல்லி என்ன மக்குன்னு சொல்லாத. நான் எப்போவுமே நல்ல மார்க் தான் எடுப்பேன். இந்தாட்டி மாதிரி கொஞ்சம் மார்க் குறைஞ்சிட்டு. நீங்கள் யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா மகா நீ தானம்மா? சின்ன பிள்ளையில பார்த்தது, நல்லா வளர்ந்துட்டியே. டியூஷன் நீ தான் அடிக்கியோ? சொல்லுங்க ஆண்டி. எங்கள் அம்மா தான் பரமு. என்ன சொல்லுங்கள். இவதாம்மா என் மகா நிகி. இவ்வளோ டியூஷனில் சேர்க்கலான்னு வந்தேன். இவ வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கா, நல்லா தான் படிப்பா. இப்போ என்னன்னு தெரியல, இந்த மாதம் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துருக்கா. அதான் அவங்க அப்பா வந்து டியூஷனில் சேர்க்க சொன்னாங்க. ஃபீஸ் எல்லாம் எப்படிம்மா? ஃபீஸ் வந்து மந்த்லி 7th தானே, மந்த்லி 500 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அப்புறம் வந்து நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன். நான் படிச்சுட்டு ஈவினிங் தான் கிளாஸ் எடுப்பேன். ஏர்லி மார்னிங்கும் எடுப்பேன். சப்போஸ் எனக்கு என்னைக்காவது காலேஜில் ஏதாவது வர லேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நாள் லீவாக இருக்கும். எனக்கு லீவ் இருக்காது மேக்ஸிமம். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஏம்மா என் ஃப்ரெண்டு அண்ணம்லாம் இருக்காம்மா, அந்த பிள்ளை படிக்கவே செய்யாது. அது கூடலாம் என்ன ஒன்றுக்கு சேர்த்துருக்கியம்மா? அலையா வரும் எனக்கு. உனக்கு இப்படி படிக்காத பிள்ளைகள் கூட வந்து இருத்தினாண்டி உனக்கு புத்தி வரும். அப்போ தான் ஒழுங்காக படிப்பேன். போ. சரிம்மா நான் போயிட்டு வரேன். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை டியூஷன்மா? ஆண்டி நான் காலேஜ் போயிட்டு 4:30க்குலாம் வந்துடுவேன். 5:30க்கு டியூஷனு, 8:30 வரை வச்சுருப்பேன். ஏர்லி மார்னிங் நீங்கள் அனுப்புகிற விருப்பம் இருந்தானே அனுப்புங்க. 6 o'clock to 7:30 வரை இருப்பேன். சரிம்மா சரி முழிச்சுக்கிட்டே இருக்காத, போய் உட்காந்து பாடி. இப்போ ஓகே. உன்னோட நேம் என்னம்மா? வாட்ஸ் யுவர் நேம்? உன்னோட நேம் நிக்கியா? சரி ஓகே உட்காரு. உட்காந்து இங்கிலீஷ் புக் எடு. நிக்கி நீ சொல்லவே இல்ல டியூஷன் வரேன்னு. ஏண்டே சொல்லல? சர்ப்ரைஸா இருக்கட்டுமா வந்த? நானே பயங்கர கோவத்துல இருக்கேன். பேசாம இரு. எங்க வீட்ல மார்க் குறைவா இருந்தாடி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்பா டியூஷன்ல உண்டு சேருன்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்க அம்மா என்ன கூட்டிட்டு வந்துட்டு. வருத்தப்படாத, இங்க ஜாலியா இருக்கும். இந்த அக்கா ரொம்ப அடிக்கலாம் மாட்டாங்க. ஜாலியா இருக்கும் பார்த்துக்கோ. கரண்ட் எல்லாம் போனா நாங்க பாட்டு போட்டிலாம் விளையாடுவோம். அண்ணா இது உன் ஃப்ரெண்டா? ஆமால, இது என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ வரது எனக்கே தெரியாது. எனக்கு
சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன். சும்மா இருடி நீ வேற, நானே அழுதுகிட்டு வீட்டுல இருந்து வந்திருக்கேன். ஓகே நிக்கி படி, அண்ணம் படிங்க எல்லாரும். ஏய் ஜாலி, கரண்ட் போயிட்டே. ஹே ஸ்டூடெண்ட் சத்தம் போடாதீங்க பிள்ளைங்களா. நான் உள்ள போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன். அப்படியே உங்க புக்ஸை மூடி அங்கே வைங்க. சத்தம் போடக்கூடாது, யாரும் எந்திக்க கூடாது. நிக்கி நீ நல்ல நேரத்துல நீ வந்திருக்க. கரண்ட் போயிட்டு ஜாலி. என்னடி சொல்லுது கரண்ட் போனா ஜாலி? உனக்கு பயமா இல்லையா? எனக்கு வீட்டுல இருக்க பயமா இருக்கு. பூச்சிலாம் கிரு சத்தம் போட்டு இருக்கு பத்தியா? இனிதான் ஜாலி, எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ பாட்டு போட்டுலாம் விளையாடுவோம். பாட்டு போட்டுலாம் விளையாடுமா? இப்போ கரண்ட் வந்துடும், எல்லாரும் பேசாம இருங்க. டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு இல்லை பேசாம இருங்க. டியூசன் அக்கா, நாங்களாம் பாட்டு போட்டி விளையாடட்டுமா? கரண்ட் போயிட்டல, கரண்ட் வரது வரை நாங்கள் பாட்டு போட்டி விளையாடட்டுமா டீச்சர்? சரி விளையாடுங்க, ரொம்ப சத்தம் போடக்கூடாது சரியா? கரண்ட் வரது வரதான். ஹே ஜாலி 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 ஜாலி. உன் பேர் நிக்கியா? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? ஜாலியா இருக்குங்க. வா பாட்டு போட்டி விளையாடலாம். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் புதுசா வந்திருக்க நிக்கி தான். அப்ப நிக்கி உனக்கு பிடிச்ச பாட்டு நீ ஒரு பாட்டு பாடு. நீ எந்த லைன்ல விடிய நாங்க அதுல போய் பாடுவோம் சரியா? நானா? என்ன பாட்டு படிக்க? என்ன பாட்டுனாலும் படிக்கலாமா? என்ன பாட்டுனாலும் படிக்கலாண்டே. உனக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை பாடி. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் இறந்து போவோம் காதோறும் அடியாலோறும். இம்மச்சி நீ முடிச்சிருக்கா, அதே இம்மச்சி பாடு. இம்முனா மா வச்சு பாடு. எனக்கு பாட்டெல்லாம் மறந்துட்டேடே. ஏதோ ஒரு பாட்டு நேற்று எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தேன். மன்றம் வந்த செஞ்சலுக்கு மன்றம் வர நின்றம் இல்லையோ அன்பே என் அன்பே. பேஞ்சு முடிச்சிருக்கிறான். அப்பம் பா வச்சு நீ பாடு பா. குட்டி பாப்பா பாட்டு படிக்கேன். பாப்பா பாடும் பாட்டு அதை கேட்டேன் தலையை ஆட்டு. அம்மாவுக்கு பிள்ளைதானே ரெண்டு பேரும் கண்ணுதானே ஒன்னா விளையாடலாம். எப்ப பாட்டை வேறு எந்த காலத்துல உள்ள பாட்டுன்னு தெரியல, தேடி எடுத்து படிக்க. மறுபடியும் மாவா? அவளும் இம்மதான் முடிச்சிருக்கா. நிக்கி இம்மதானே முடிச்சா? அப்ப மறுபடியும் மா வச்சு நீதான் பண்ண மஞ்சமுடி பாடு. பாடுறேன். மாமதுர அண்ண கொடி வாமதினி அண்ணரடி, மதுர வச்சு அண்ண கொடி வாமதினி நல்லா கொட்டு அடி. அண்ணா இப்போ நீ தான் பாடணும். டீல முடிச்சிருக்கு. டா டி டா ஏதாச்சும் ஏதாவது பாடு சரியா? நல்ல பாட்டா பாடுடே. என்ன பாட்டு பாடலாம்? அந்த விஜய் சேதுபதி பாட்டுல ஒரு பாட்டு உண்டுல்ல, டிப்படப்பம் டிப்பம் டப்பம் டிப்புக்கடப்பம் டிப்பம் டப்பம் டிப்புக்கடப்பம் டிப்பம் டப்பம் டிப்புக்கடப்பம் டிப்பம் டிப்பம். அது மியூசிக்டே. ஃபர்ஸ்ட் வந்து சமா ஆவச்சு தான் தொடங்கும். நீ டிப்பண்டப்பம் டப்பம் டிப்பம் சொல்லிட்டு ஏமாத்தியா? ஏமாத்தலாம் கூடாது, ஒழுங்கா பாடனடே. ஐயோ ஐயோ பிள்ளைங்களா, நல்லா அழகாக எல்லாரும் பாட்டெலாம் படிக்கிறீங்களே. அந்த பாட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் வரும், மியூசிக்கில் இருந்து தான் அது இப்படி நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அவள் பண்ணது கரெக்டு தான். எல்லோரும் நல்ல பாட்டெலாம் படிக்கிறீங்களே. எவ்வளோ டேலண்ட் இருக்கா, சிங்கிங் டேலண்ட்டு. அப்போ இன்னைக்கு ஸ்கூல்லேக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் நீ பாட வச்சிட வேண்டியதான். எல்லோரும் பாட்டு போட்டி பேர் கொடுக்கணும் சரியா? சரிங்க டியூசன் அக்கா. எவ்வளோ நேரம் ஆச்சு கரண்ட் போய்? உங்கள் வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போவாங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, போய் ½ hour ஆயிடுச்சு. டியூசன் அக்கா நாங்கள் கொஞ்சம் நேரம் கூட விளையாடிக்கிட்டு போகிறோம் டியூசன் அக்கா. நீ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாளே வந்திருக்க, அதுக்கடையில் உங்களுக்கு பாட்டு போட்டி வச்சு எல்லோரும் ரொம்ப பிடிச்சி போச்சா? சரி சரி, எல்லோரும் படிக்க தான் வந்திருக்கீங்க சரியா? பாட்டு போட்டி விளையாட இல்லை, கரண்ட் இல்லாதனால தான் நான் அலோட் பண்ணேன். ஓகேவா?